வணக்கம். ஆன்மீக செய்திகள். தஞ்சை பெரிய கோவிலில் மகாவாராகி அம்மனுக்கு தனி சன்னதி உள்ளது. இங்கு ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு 10 நாட்கள் வாராகி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெறும். 9ஆம் நாள் விழாவான நேற்று வாராகி அம்மன் மா, பலா, வாழை, மாதுளை, திராட்சை உள்ளிட்ட பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். மதுரையில் இந்து முன்னணி சார்பில் முருகன் மாநாடு நடந்தது. அதன் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் மாநாட்டில் எடுக்கப்பட்ட உறுதிமொழியின்படி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பொங்காளியம்மன் கோயிலில் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் நடந்தது. இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் சர்வேஸ்வரன் தலைமை வகித்தார். மாநில நிர்வாக குழு உறுப்பினர் செந்தில், இந்து அன்னையர் முன்னணி திருப்பூர் மாநகர் மாவட்ட பொதுச் செயலாளர் நிர்மலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாலை 6 மணிக்கு கந்தசஷ்டி கவசம் பாராயணம் நடந்தது. மூலவர் பொங்காளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்களுக்கு இந்து முன்னணி சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் சஷ்டி தினத்தில் இதேபோன்று கந்தசஷ்டி பாராயணம் பாடுவது என முடிவு செய்துள்ளதாக இந்து முன்னணி நிர்வாகிகள் தெரிவித்தனர்.